அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாமல்லபுரத்தில் மே 11ஆம் தேதி பாமக சார்பில் சித்திரை முழுநிலவு மாநாடு நடைபெற இருக்கும் நிலையில் மாநாட்டுக்கான நிபந்தனைகளை மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். மாமல்லபுரம் சித்திரை முழுநிலவு மாநாட்டில் விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகள் கண்டிப்புடன் பின்பற்றப்படும் என வடக்கு மண்டல ஐஜியிடம் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என பாமகவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மாமல்லபுரத்தை அடுத்துள்ள வடநெமிலியில் வருகிற 11ஆம் தேதி சித்திரை முழுநிலவு இளைஞர் பெருவிழாவை பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தின் சார்பில் நடத்த உள்ளது. இந்த நிலையில் இந்த கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என கூறி ஸ்ரீபெரும்புதூரைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் கடந்த 2013ஆம் ஆண்டு நடந்த சம்பவத்தில் மரக்காணம் அருகே நடைபெற்ற சம்பவத்தில் 4 பேர் உயிரிழந்ததாகவும் பலர் காயமடைந்திருப்பதாகவும் மேலும் இந்த மாநாட்டின் மூலமாக சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, எனவே மாநாட்டிற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரியிருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் என் மாலா மற்றும் ஜி அருள்முருகன் ஆகியோருடைய அமரில் விசாரணைக்கு வந்த பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மாநாடு நடக்கும் நாளில் கிழக்கு கடற்கரை சாலையில் யாரும் பயன்படுத்த வேண்டாம் என பாமக தலைவர் கூறியிருப்பதாகவும், எனவே இது தொடர்பான வீடியோக்கள் வெளியாகி இருப்பதாகவும் கூறி வீடியோக்களை நீதிபதியிடம் காட்டினார். தமிழக அரசு தரப்பில் ஆஜரான அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் மாநாட்டிற்கு ஏற்கனவே 42 நிபந்தனைகளுடன் கடந்த 5ஆம் தேதி அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் நிபந்தனைகளை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். அதேபோன்று பாமக தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கே பாலு காவல்துறை விதித்துள்ள அத்தனை நிபந்தனைகளும் கண்டிப்புடன் பின்பற்றப்படும் என்றும் எந்தவிதமான அசம்பாதங்கள் இடம் கொடுக்காமல் அமைதியான முறையில் மாநாடு நடத்தப்படும் எனவும் உறுதியளித்தார். அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் மாநாடு அனுமதி அளித்து பிறப்பித்த உத்தரவில் குறிப்பிட்டுள்ள நிபந்தனைகளை கண்டிப்புடன் பின்பற்றப்பட வேண்டும் எனவும் இது தொடர்பான உத்தரவாதத்தை வடக்கு மண்டல ஐஜியிடம் பாமக தரப்பில் வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளனர். மேலும் மாநாட்டிற்கு வருபவர்கள் எந்தவிதமான ஆயுதங்களையும் வெடிப்பொருட்களையும் எடுத்து வரக்கூடாது என்றும் நிபந்தனை விதித்த நீதிபதிகள் மாநாடு வரும் வாகனங்கள் முறையான காவல்துறையிடம் அனுமதி பெற வேண்டும் எனவும் தெரிவித்தனர். மேலும் மாநாட்டின் பாதுகாப்பிற்காக கூடுதல் போலீசாரை பணியமர்த்த வேண்டும் எனவும் அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் மாநாடு சித்திரை பௌர்ணமி விழாவில் அமைதியாக நடப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் தேவைப்பட்டால் கூடுதல் நிபந்தனைகளை விதிக்கலாம் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்துள்ளனர். நன்றி ஆனந்த், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.